ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஜீன் பேண்ட்டு குட்டி பசங்களோடது பழசாக போயிடுச்சு. ரொம்ப அந்த கிளாத்தே ஃபேட் ஆகிடுச்சு, போட முடியாதுங்கிற பட்சத்தில். அதுக்கப்புறம் அதில் ஜிப்பு போயிருக்கும், அதுக்கப்புறம் கிழிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்க கண்டிஷனில் நம்ம யார்கிட்டையும் கொடுக்கவும் முடியாது. அந்த மாதிரி டைமில் தூக்கி தான் போடுவோம். அந்த மாதிரி தூக்கி போடுற ஜீனில் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஒரு 10 ரீயூஸ் ஐடியாஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பேண்ட் வச்சே நம்ம 10 விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்ச மாதிரி ஒரு பேண்ட் நான் எடுத்துக்கிறேன். இது நல்லாவே பார்த்திங்கன்னா ஃபேட் ஆயிடுச்சு. இப்போ நான் எந்த இடத்துல சொல்கிறேனோ அந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு மட்டும். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஆயில் கேன் இருக்கும் பார்த்திங்களா, ஏர் ஆயில். அது நம்ம வச்சுட்டு இப்படி சாய்ச்சிட்டு ஊற்றிட்டு வைக்கும் போது மறுபடியும் அதிலேருந்து லீக் ஆகிட்டு நம்ம வைக்கிற பிளேஸும் எண்ணெய் ஆகிடும். அந்த பாட்டில் ஃபுல்லாகவுமே பிசு பிசுன்னு எண்ணெயாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அதுக்கு ஒரு கவர் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அதிலேருந்து வர எண்ணெய் எல்லாமே அந்த கிளாத்தே அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த இடத்துல எலாஸ்டிக் மாதிரி இருக்கிறதுனால அது தானாகவே கழண்டு கீழே விழுகாது. கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு கால் இருக்கும் பார்த்திங்களா, அந்த காலில் அந்த எலாஸ்டிக் இருக்கிறதோட ஒரு முக்கால்வாசி பேண்ட் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இது பேக் சைடில் திருப்பிடலாம். ராங் சைடு வெளியே வர மாதிரி திருப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அந்த ஓப்பனாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைட் சைடு வர மாதிரி அந்த எலாஸ்டிக் வழியாக ரைட் சைடு வர மாதிரி திருப்பிடலாம். திருப்பிட்டு அந்த கார்னர்ஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம எடுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ சம்மர் சீசன் தான் வரப்போகுது. நம்மளுக்கு ரெயின் சீசன்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த கொடையெல்லாம் யூஸ் ஆகாது. மறுபடியும் அடுத்த ரெயின் சீசன் வரைக்கும். அந்த மாதிரி டைமில் அப்படியே வைக்கும் போது அதுக்கு மேலே டஸ்ட்டு படிஞ்சிட்டு நம்மளுக்கு இதாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இப்படி கூட நீங்கள் உள்ளே போட்டு நம்ம ஒரு பேக்லேயோ இல்லை அப்படியே கூட ஒரு ஆணியில் நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். அது டஸ்ட்டு படாமல் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த எலாஸ்டிக் இருக்கிறதுனால கீழே உருவிக்கிட்டும் போகாது. நம்ம நீட்டாக அந்த கொடையில் இருக்கிறோட இதுலேயே நம்ம மாட்டி விட்டுக்கலாம். இது பசங்க கண்ணில் பட்டாலும் எடுத்து கொடுக்க சொல்லி அது ரொம்ப ராவடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அது விசிபிளாக தெரியாது. இப்போ குட்டி பசங்களோட கொடையை கூட இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம எங்கேயும் மாட்டவும் முடியாது. அதுக்கு மாட்டுறதுக்கான அந்த இதில் கொடுப்பாங்க பார்த்திங்களா கொடையில், அதுவும் இது கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற கொடையை கூட நம்ம இந்த மாதிரி உள்ளே வச்சு நம்ம நீட்டாக ஒரு பேக்லேயோ இல்லை ஒரு கட்டைப்பைக்குள்ளாரையோ போட்டு வச்சுக்கலாம். நீட்டாக நம்ம எந்த இடத்துல வைப்போமோ அந்த இடத்துல. கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்க பேண்ட்டில் இந்த மாதிரி மடித்து ஒரு இடத்துல ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி. இதை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 ஃபோல்டு பண்ணி நம்ம ஒரு ரோப் மாதிரி வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இதை நம்ம இந்த ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா லாஸ்ட் டிப்ஸுக்கு, அந்த இதுலேயே இந்த மாதிரி ஹேண்டில் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த குட்டி பசங்களோட கொடையை கூட உள்ளே வச்சு நம்ம அப்படியே ஆணியில் கூட மாட்டி வச்சுக்கலாம் இந்த ஹேண்டில் மூலிமா. அப்படி இல்லைங்கும் போது இது மாதிரி நம்ம வெளியே போகிற டைமில் இந்த மாதிரி குட்டி பசங்களோட வாட்டர் பாட்டில்லாம் கூட கேரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் கவராக கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நல்லா டைட் ஃபிட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது லூஸ் ஆகிட்டு கீழே இறங்கிட்டும் வராது. நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம அழகாக இப்படி தூக்கிட்டு போய்க்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். அதுக்கு அதே பேண்ட்டியை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெல்ட் போடுற இடத்துல இந்த மாதிரி ஒரு கீ செயின் மாட்டுற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் இதை எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மார்க்கரோ இல்லை ஸ்கெட்சோ வச்சு ஒரு நேம் எழுதிக்கோங்க. நான் என் பையன் நேம் எழுதிக்கிறேன். எழுதிட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ எழுதியாச்சு. இப்போ இந்த மாதிரி எழுதுனதை அழைக்கவும் அழைக்காது, நீட்டாக அப்படியே இருக்கும். இப்போ ஸ்கூல் பேக்கில் இந்த மாதிரி ஜிப்பில் கூட இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி இந்த இதை அப்படியே நம்ம போட்டு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா லஞ்ச் பேக்கில் கூட போட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கு பசங்களுக்கு எது அவங்க பேகு, குட்டி பசங்களுக்குலாம் எதுன்னு தெரியாது. அந்த மாதிரி டைமில் நம்ம
போட்டு வச்சிட்டோம்னா மேம் கூட கரெக்டாக எடுத்து கொடுத்துக்குவாங்க. ஸ்கூல் பேக்லேயோ லஞ்ச் பேக்லேயோ கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி அதே பேண்ட்டியை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த பெல்ட் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த இதை மட்டும் சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜீன் கிளாத் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதுனால நம்ம கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் அப்படியே பார்த்து வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கும். கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்திங்களா, அந்த பட்டி மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும்ல, அந்த கிளாத்தை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த பெல்ட் போடுற அந்த ஹோல் கிட்ட மட்டும் அது இருக்கிற அளவுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிறத வந்து கரெக்டாக அந்த இதுக்கு தகுந்த மாதிரி, அந்த பட்டி வச்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பட்டனையும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு லென்த்தி பீஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பேண்ட்டில் வச்சு இந்த ஆங்கரில் வந்துட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து சேரீலையோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் வந்து 1 வீக் தேவையான ட்ரெஸ்ஸை வந்துட்டு அயன் பண்ணி வச்சுக்கோம். ஒரே டைமில் சண்டே அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி எடுத்து கூட நம்ம வந்து இது மாதிரி வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழேருந்து அந்த பட்டன் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்துட்டு இப்படி மாட்டி விட்டுட்டே போகலாம். ஒவ்வொரு ஆங்கர்லேயும் ஒவ்வொரு ஹோல்லையும் ஒவ்வொரு இதுவும். இந்த ஹோல் இருக்கிற இடம் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதில் வந்து நீங்கள் அப்படியே ஆணியில் கூட மாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எஸ்வுக்கு வந்து மாட்டி கூட நீங்கள் வந்து பீரோவில் வந்து ஒரு ராடு கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா, அந்த ராடில் கூட மாட்டிக்கலாம். நான் வந்து இப்போ அந்த லைட்டிங்க்காக, வீடியோ லைட்டிங்க்காக நான் வந்து ஒரு ஆணியில் தான் வந்து மாட்டி உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நீட்டாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரே இடத்துலையே ஹேங் பண்ணிடுச்சு. நம்மளுக்கு வந்துட்டு இடமும் வந்து சேவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். அதுக்கு அதே இதையே வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள் பேபிஸ் இருக்கிறவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ஹெட்பேண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதே பெரிய இதாக இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு கூட அப்படியே அழகாக எடுத்து வைக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே நம்ம வந்து அழகாக வந்து ஒவ்வொரு ஹோல்குள்ளே ஒவ்வொரு இது வந்து போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ஒரே ஹோல்லையே 2, 3 கூட நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து சும்மா என்கிட்ட இருக்கிறத மட்டும் உங்ககிட்ட போட்டு காமிக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரியே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாம். அதுக்கு அதே இதையே நான் வந்து சர்க்கிள் ஷேப்புக்கு அந்த பட்டன் போடுவோம்ல, அந்த பட்டன் மாதிரி போட்டு நம்ம வந்து சர்க்கிள் ஷேப்புக்கு வர மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நோட் அட்டையெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்திங்க, திக்னஸாக, அந்த மாதிரி அட்டையை வந்து இந்த மாதிரி அந்த பெல்ட்டோட இது வந்து எந்த அளவுக்கு அந்த 2 இன்ச் இருக்குதுன்னா அந்த 2 இன்ச்சுக்கு வர மாதிரி அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஹைட்டு வந்து நீளம் வந்து பத்தலைன்னு 2 பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஒட்டுறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டாப்லர் பின் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து க்ளூ போட்டு நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து சர்க்கிள் ஷேப் வர மாதிரி ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு நான் வந்து பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. அந்த இதுக்கு தகுந்த மாதிரி, அந்த சர்க்கிள் தகுந்த மாதிரியே நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்து இதுக்கும் வந்து பின் தான் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த அட்டைக்கும் அந்த பெல்ட், அந்த கிளாத்தில் இருக்க அந்த சர்க்கிளுக்கும் வந்துட்டு நடுவில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி அது 2 ஒன்றாகிற மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து பின் பண்ணி காமிக்கிறேன், கொஞ்சம் ஒட்டுறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து நம்ம வந்து பின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் நான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. உள்ளன் த்ரெட்டுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணுன்னா ஒரு 2 இதாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதில் கட்டினதுக்கப்புறம் அந்த பெல்ட் ஹோல் இருக்கும் பார்த்திங்களா, அதில் கட்டினதுக்கப்புறம் எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ பார்த்து மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே வந்து இன்னொரு இதுலேயுமே நான் வந்து கட்டிட்டு, அதுவும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணோம்ல, அதுவும் இதுவும் ஒரே சைஸுக்கே வர மாதிரி பார்த்து நான் வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற 3 வந்துட்டு பெல்ட் இதுக்கும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து போட்டு எடுத்ததுக்கப்புறம் எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் எல்லாம் ஒரே இதாக வர மாதிரி இருக்குதான்னு பார்த்துட்டு எல்லா த்ரெட்டையும் பிடிச்சி ஒரே முடி சேர்த்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி நான் ஒரு 5 கிளிப் எடுத்திருக்கேன். உங்கள் கிளிப்பில் வந்து எந்த இடத்துல ஹோல் இருக்குதோ அந்த இடத்துல பார்த்து கட்டிக்கோங்க. இப்போ வந்து கட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ பார்த்து கட் பண்ணிவிட்டு அந்த பெல்ட் ஹோல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஹோல்லையே மேல் சைடு வந்து லென்த்தி பீஸ் வச்சு கட்டியிருப்போம் த்ரெட்டை. கீழ் பக்கமாக வர மாதிரி நம்ம இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாம்.
அந்த பெல்ட்டோட அந்த கிளிப் வச்சு கட்டணும் பார்த்தீங்களா, அது வந்து த்ரெட்டோட லென்த்து கொஞ்சம் குட்டியாக இருந்தால் கூட ஓகே தான், நல்லாயிருக்கும் அப்போ தான். இப்போ வந்து எல்லா சைட்ஸுக்குமே வந்து கட்டியாச்சு. இப்போ கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா கிளிப்பு தொங்கிட்டுருக்கு, மேல் பக்கம் இந்த மாதிரி நம்மளுக்கு த்ரெட் இருக்குது. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி எஸ்ஓக்கு வச்சு கூட நீங்கள் வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கலாம், ஒரு த்ரெட்லேயும் அந்த மாதிரி. நான் வந்து அப்படி இல்லைங்கும் போது நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி கயிறில் கூட நீங்கள் வந்து துணிக்காய வைக்கிற கயிறில் கூட நீங்கள் வந்து கட்டிக்கலாம். இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி சாக்ஸு, லஞ்ச் டவலு, கர்ஷிஃபு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து காய வைக்கிறதுக்குனே இந்த மாதிரி கடைங்கள்லாம் விற்கும் பார்த்தீங்களா, அந்த இதை வந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். காற்றுக்கு கூட அந்தளவுக்கு பறக்கலை, அதனால தான் நான் பேன் போட்டு காமிச்சேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 8 பார்க்கலாம். அதுக்கு பேலன்ஸ் இருக்கிற இந்த பேண்ட்டில் இந்த மாதிரி பேக் சைடில் இந்த மாதிரி பாக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாக்கெட்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாக்கெட் கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இதுலேயே வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் பாருங்கள், கொஞ்சம் திக்னஸாக இருக்கும்ல, அந்த இடத்துல இருக்கிறத மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து அந்த பாக்கெட்டில் பின் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி 2 சைட்லேயும் வர மாதிரி. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சார்ஜரோட ஹெட்டுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த பின்னை கொண்டு போய் நம்ம சுவிட்ச் போர்டில் வந்து சொருகிக்கலாம். சொருகிட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக இந்த மாதிரி ஃபோன் வைக்கிற ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு. நம்ம வந்து சார்ஜ் போகிற இடத்துல கீழே வைக்கிறதுக்கு எதுவும் ப்ளேஸ் இல்லைன்னா இந்த மாதிரி கூட நம்ம வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாத கொசு பேட்டில் வந்து செஞ்சது. அதோட வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 9 பார்க்கலாம். அதுக்கு பேலன்ஸ் இருக்க பேண்ட்டில் வந்து இந்த இடம் மட்டும்தான் இருக்குது, அந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ரைட் சைடு வந்து உள்ளே போகிற மாதிரி, ராங் சைடு வெளியே வர மாதிரி திருப்பிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கால் சைடு இருக்கும். நம்ம வந்து அதே மாதிரி ஆர்டரில் நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம குட்டி ஹோல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல இப்படி விரிச்சிட்டு இப்படி ஆப்போசிட்டில் உல்ட்டாவாக வர மாதிரி இப்படி பிடிச்சி இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வந்து ரைட் சைடு வெளியே வர மாதிரி திருப்பிடலாம். இப்போ வந்து திருப்பியாச்சு. திருப்பினதுக்கப்புறம் நம்ம வந்து உல்ட்டாவாக பிடிச்சி ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா, அது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம எப்பயுமே கால் வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே போட்டுக்கலாம். அந்த இடம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது மாதிரி பஞ்சு, பசங்களோட பழைய வந்து டாய்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி டெடி பியர்ஸ்லாம் வந்துட்டு பஞ்சு இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து எடுத்து வச்சுருந்தேன், அதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைங்கும் போது வேஸ்ட் கிளாத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கலாம். இப்போ நல்லா கரெக்டாக உள்ளே வந்துட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே வந்து செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பாதி, இப்போ வந்து பாதி வரைக்கும் தான் நம்ம வச்சுருக்கோம், அப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம் கிளாத்து வந்துட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துலையும் வந்துட்டு இந்த மாதிரி உள்ளே பஞ்சு வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த முக்கோணம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும், இது வந்து அப்படியே படிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து மொபைல் ஸ்டாண்டு தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம ஈஸியாக வந்துட்டு மொபைலை டக்குன்னு வச்சா கூட அது அப்படியே டக்குன்னு ஹோல்ட் ஆகிக்கும். நம்ம வந்து ஒரு செவுத்தில் வந்து சாய்ச்சி வைக்கிறதா இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் பார்த்து தான் சாய்ச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். இதை டக்குன்னு வச்ச உடனே நின்றுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 10 பார்க்கலாம். அதுக்கு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம வந்து ஒரு எந்த அளவுக்கு வசமாக வருதோ அந்த மாதிரி ரெக்டாங்கிளாக இருந்தாலும் சரி, ஸ்கொயர் ஷேப்பில் வந்தாலும் சரி, அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். 2 பீஸ் கிளாத் வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரைட் சைடுக்கு மேலே இன்னொரு ரைட் சைடு பீஸ் வந்து வச்சு நம்ம வந்து 3 சைட்ஸும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு மட்டும் ஓப்பன் விட்டுட்டு நம்ம 3 சைட்ஸும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து ரைட் சைடு வெளியே வர மாதிரி திருப்பிடலாம். இப்போ திருப்பினதுக்கப்புறம் அந்த கார்னர்ஸ்லாம் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்துட்டு பஞ்சு இருக்குது பார்த்திங்களா, அதை கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம், இல்லைன்னா கிளாத் வச்சுக்கலாம்.
இல்லைன்னா ரேஷன் அரிசி கூட நம்ம வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்பக்கமாக வந்து 2 சைடில் இருக்க கிளாத்துமே உள்பக்கமாக இப்படி மடித்து வச்சு அப்படி மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்க பஞ்சு வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம நல்லா வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டைலரிங் மிஷினுக்கு அடியில் வந்து இது வைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டைலரிங் மிஷின் வந்து நம்ம இழுக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற ஃப்ளோர் வந்து நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அதில் வந்து துரு வந்து நம்ம வீடு மாஃப் பண்ணும்போது அதிலேருந்து துரு வந்து அந்த இடத்துல இருக்க டைல்ஸ்லாம் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நீட்டாக அந்த மாதிரி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.